பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் 10,000 எபிரேயர்களை சிறைப்பிடிக்கிறாரு. அதுல சதோக்கிய குருவான புசியின் மகனான இன்னொரு குருவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவரோட பேரை தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் கதையை கவனிங்க. சுமார் 23 ஆண்டுகள் தன்னோட வாழ்க்கையை சிறையில கழிக்கிறார். அங்க இருக்கும் மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கிறாரு. அதனாலேயே இவரை சிறைப்பட்ட இறைவாக்கினர்னு கூப்பிடுறாங்க. இவர் பேர்லயே ஒரு விவிலிய நூலும் இருக்கு. அதுல பல உவமைகளும் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு திராட்சை கொடி உவமை, பெண் குழந்தை உவமை, பாவத்தில் விழுந்த சகோதரிகள்னு பல இருக்கு. இந்நூல்ல ஆண்டவர் இவரை ஏறக்குறைய 90 தடவை மானிடான்னு கூப்பிட்டிருக்காரு. இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவர் தான் இறைவாக்கினர் எசேக்கியேல். அருவருப்புத்தக்க சமையல் சட்டி என்னதுன்னு யோசிக்கிறீங்க? அந்த சட்டில என்னதான் அருவருப்பா இருக்கு? இதை பத்தி தெரிஞ்சுக்க எசேக்கியேல் 24:1-14 எடுத்து படிங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ஸ்பைரிங் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட சந்திக்கிறேன். துணிவோடு நற்செய்தி அறிவிப்போம், தூயாவியின் அருளை பெறுவோம்.